வாசு சக்தி சுரேஷ் பல்லடத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். ராகு கேது பார்வை பற்றி விளக்கம் தேவை. ராகு திசை கணிப்பதற்கு அடிப்படை விதிகள் பற்றி கூறவும் என்று கேட்டிருக்கின்றார். ராகு கேது பார்வை பற்றி விளக்கம் தேவை என்று இவர் கேட்டதற்கு காரணம், தற்போது ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை என்கின்ற ஒரு கருத்து உலவிக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில்தான் இவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் என்று தோன்றுகின்றது. ராகு கேது பார்வையை பற்றி சற்று சூட்சமமாக கவனிக்க வேண்டும். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் நிழல் கிரகம், அதற்கு உருவம் கிடையாது. ஆகையினால் அதற்கு பார்வை பலம் இல்லை என்று கூறப்படுகின்றது. ஆனால் உருவம் இல்லை என்றாலும் அது நிழல் கிரகம். அவை இரண்டும் நிழல் கிரகங்கள். ஒளி ஊடுருவ முடியாத, அதாவது சப்தமும் வெளிச்சமும் ஊடுருவ முடியாத இரு கிரகங்கள். மேலும் அது நவகிரக அந்தஸ்திலே இருக்கின்றது. நவகிரக அந்தஸ்திலே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பார்வை பலம் உண்டு. பார்வை பலம் இல்லை என்று சொல்ல முடியாது. பார்வை பலம் இல்லை என்றால் அவை அவை நவகிரக அந்தஸ்தை பெற முடியாது. நவகிரக அந்தஸ்து எப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளதோ அப்பொழுதே அதற்கு பார்வை பலமும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆட்சி வீடு இல்லை என்பதற்காகவே பார்வை பலம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. நான் என்னுடைய குருநாதர் ஜோதிட மேதை PS ஐயர் அவர்களிடம் ஒரு முறை இதை பற்றி கேட்டிருந்தேன். அப்பொழுதே இதை பற்றிய ஒரு சர்ச்சை எழுந்தது. ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை என்கின்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. அது விஷயமாக அவரிடம் நான் கேட்டபொழுது அவர் தெளிவாக ராகு கேதுக்களுக்கு பார்வை உண்டு. எப்பொழுது நவகிரக அந்தஸ்து கொடுக்கப்பட்டு விட்டதோ அப்பொழுதே பார்வை பலம் அதற்கு உண்டு என்றுதான் பொருள். பார்வை பலம் இல்லை என்றால் நவகிரக அந்தஸ்து கிடைக்காது என்று தெளிவாக சொன்னார். அவர் சொல்வதற்கு முன்பே 1987 நான் எழுதி வெளியாகிய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 2ஆம் பாகத்திலே ராகு கேதுவை பற்றி தனியான அத்தியாயம் கொடுத்து அதிலே அதனுடைய விளக்கங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ராகு கேதுவுக்கு அப்பிரதட்சணமாக 3, 7, 11 பார்வை உண்டு என்று சொல்லியிருக்கின்றேன். பிரதட்சணமாக பார்த்தாலும் அந்த 3, 7, 11 என்கின்ற சாலம் அதே இடத்தில் தான் விழும். ஆகவே பிரதட்சணம் எப்படி பார்த்தாலும் 3, 7, 11 பார்வை உண்டு. அந்த 3, 7 பார்வையின் அடிப்படையில் தான் நாம் ராகு கேதுகளை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆட்சி வீடு இல்லை என்பதற்காக பார்வை பலம் இல்லை என்று சொல்ல முடியாது. ராகு கேதுக்கள் சூட்சமமானவை. நிழல் கிரகங்கள், ஒளி ஊடுருவ முடியாத கிரகங்கள், சூரியனையும் சந்திரனையும் கிரகணத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கு சக்தி உள்ள கிரகம். அப்படி இருக்கும்போது எப்படி பார்வை இல்லாமல் போகும்? பார்வை உண்டு, நிச்சயமாக பார்வை உண்டு. இதை என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு, அதே ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 2ஆம் பாகத்திலேயே ராவணனுடைய சம்ஹாரம் எப்படி நிகழ்ந்தது
என்பதை பற்றி விளக்கியுள்ளேன். அதில் இந்த ராகு கேதுக்களை மறைமுகமாக பயன்படுத்தி கொண்டு ராவண சம்ஹாரம் எப்படி நடந்திருக்கக்கூடும் என்று யூகித்து நான் தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றேன். எனவே ராகு கேதுகளுக்கு பிரதட்சணமாக வைத்து கொண்டாலும் அதே இடத்தில் வருகின்றது என்பதனால் 3, 7, 11 ஆகிய பார்வை அதற்கு உண்டு என்பது உண்மை. இதில் மேற்கொண்டும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 2ஆம் பாகத்திலே ராகு கேதுகளை பற்றி நான் 87ஆம் வருடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய தெளிவான விளக்கங்களை படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து அவர் கேட்கின்றார், ராகு திசை கணிப்பதற்கு அடிப்படை விதிகள் பற்றி கூறவும் என்கின்றார். மற்ற கிரகங்களைப் போலத்தான் ராகு கேதுகளையும் பார்க்க வேண்டும் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட ராகு கேதுகளுக்கு சற்று மாறுபட்ட கோணத்திலே திசையை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதிலும் கேதுவை பற்றி பொதுவாக பார்த்து கொள்ளலாம். ஏனென்றால் விசேஷ விதிகள் என்று அதற்கு இல்லை. ஆனால் ராகுவுக்கு அப்படி அல்ல. ராகுவுக்கு விசேஷ விதிகள் உண்டு. ராகுவுக்கு ராஜயோக கேந்திரங்கள் என்று, ராஜயோக ஸ்தானங்கள் என்று 4 உள்ளது. அவை மேஷம், கடகம், கன்னி, மகரம் ஆகியவை. இந்த 4 ஸ்தானங்களிலும் ராகு இருந்து ராகுவுக்கு இடைவிடாமல் 4 கேந்திரத்திலும் கிரகம் இருந்தால் ராகு எந்த நிலையில் இருந்தாலும், லக்னத்திற்கு சுபர்பாபராக இருந்தாலும் அவருடைய திசை கெடுதல் செய்யாது. நன்மைகளை செய்யவில்லை என்றாலும் கெடுதல்களை செய்யாமல் இருப்பதே பெரிய விஷயம். அதுவே நன்மைதான். எனவே ராகு திசையை கவனிக்கும் பொழுது அதனுடைய ராஜயோக ஸ்தானங்களையும் கவனிக்க வேண்டும். அடுத்து ராகுவுக்கு ஆட்சி வீடு இல்லை என்பதனால் அவர் யார் வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டின் அதிபதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்கின்றார், அவர் லக்னத்திற்கு நண்பரா, சுபரா, பாபரா, யோகரா என்பதையெல்லாம் தீர்மானித்து கொண்டு அவர் உள்ள வீட்டையும் அவர் உள்ள சாரத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராகு சாரமும் தேவை. அதே சமயத்தில் ராகு என்ற வீட்டுக்காரனுடைய ஆதிபத்திய சிறப்பு, அவர் இருக்கும் இடம், அந்த இடத்தின் சாராதிபதி, இவர்களையும் வைத்துத்தான் ராகு திசையை பற்றி நிர்ணயம் செய்ய வேண்டும். கேது திசையை பொறுத்த வரைக்கும் பகை, நீச்சம் என்பதையும் லக்னத்திற்கு நண்பரா என்பதை பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ராகு கேதுகள் எந்த லக்னத்துக்கும் சுபர் யோகராக வருவதில்லை. நண்பர், பகைவர் என்கின்ற 2 அடிப்படையில் மட்டும்தான் வருகின்றார்கள். ஆகவே கேதுவை பற்றி அவருடைய இருக்கும் வீட்டு அதிபதி, அவருடைய நிலை, அவருடைய சாரநிலை, இதை பற்றி கேதுவை தீர்மானம் செய்து கொள்ளலாம். ஆனால் ராகுவை பற்றி தீர்மானம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய 4 ராஜயோக ஸ்தானங்களையும் கவனித்துத்தான் தீர்மானம் செய்ய வேண்டும். ஆகவே ராகு கேதுக்களின் திசைகளை நிர்ணயம் செய்ய வேண்டுமானால் நிச்சயமாக அவர் நின்ற ஸ்தான அதிபதியை கவனித்தாக வேண்டும். ராகுனுடைய சாராதிபதியையும் ராகு நின்ற வீட்டுக்காரனுடைய சாரத்தையும் எடுத்துக்கொள்வது என்பது கூடுதல் சிறப்பாகும். ஆகவே ராகு கேதுகளுக்கு பார்வை உண்டு. 3, 7, 11 ராகு திசை நிர்ணயம் செய்வதற்கு சில சூட்சும விதிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.